عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பின் கீழ் நாம் இன்று அறிய இருக்கக்கூடிய விஷயம் ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்கள். அதிலே முதலாவது, ரமதானிலே நாம் நோன்பு வைப்பது கடமையாக இருக்கின்றது. முஸ்லிமான ஆண் பெண் என அனைவர் மீதும் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் முந்தைய அமர்வுகளிலே அறிந்து கொண்டோம். ஆக இந்த நாட்களிலே நாம் நோன்பு வைப்பது தலையாய அமலாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவர் ஒருவர் ரமதான் மாதத்திலே ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்று நோன்பு வைப்பது. இரண்டாவது, இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் ஒரு முக்கியமான அமல் அருள்மறை குர்ஆனை எடுத்து ஓதுவது. திருமறை குர்ஆனை வாசிப்பது, சிந்தித்து பார்ப்பது, அதை வாசித்து அதை சிந்தித்து பார்த்து அதை அடிப்படையில் செயல்பட முயற்சி செய்வது இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமலாக இருக்கின்றது. ரமதானுடைய மாதம் இது அருள்மறை குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இது ரமதானுடைய மாதத்தில் தான் அருள்மறை குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. அது நேர்வழியை காட்டக்கூடியதாகவும் தெளிவான நேர்வழியை உள்ளடக்கியதாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாகவும் திருமறை குர்ஆன் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதான் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் முக்கியமானது அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து நாம் ஓத வேண்டும். அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றி விட்ட பிறகு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதற்கான ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். நான் இவ்வாறு ஐவேளை தொழுகைக்கு பிறகு நான் 2 தாள்களை எடுத்து ஓதினால், அல்லது 3 தாள்களை எடுத்து ஓதினால், அல்லது 4 பக்கங்களை எடுத்து ஓதினால் நான் இவ்வளவு வரையிலே குர்ஆனை முடிக்க முடியும் என்பதை முன்னரே தீர்மானித்துக் கொண்டு சரியான முறையிலே அட்டவணை போட்டுக்கொண்டு பிளான் செய்து கொண்டு என்ன செய்யணும்? திருமறை குர்ஆனை ஓத முயற்சி பண்ணணும். ரமதானுடைய மாதம் திருமறை குர்ஆனுடைய மாதம். இந்த மகத்துவத்தை உணர்ந்து நாம் ஓத முயற்சி பண்ணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய நபி மொழியிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அஸ்ஸௌமு வல் குர்ஆனு, நோன்பும் திருமறை குர்ஆனும் அடியானுக்காக சிபாரிசு செய்யும். சௌம் நோன்பு அல்லாஹ்விடத்திலே சொல்லும், ஐ ரப்பி, இறைவா, இன்னி மனது தஆம வ ஷஹவாத் பின்னஹார், இறைவா பகல் முழுவதும் நான் இந்த மனிதனை எதுவும் உண்ணாமலும் இன்னும் தன்னுடைய ஹலாலான முறையில தன்னுடைய இச்சையை கழிக்காமலும் நான் அவனை தடுத்து வந்தேன். ஆகவே இறைவா, இவருடைய விஷயத்திலே என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று நோன்பு கூறும். இன்னும் யகூலுல் குர்ஆன், திருமறை குர்ஆனும் சொல்லும், மனது நௌம பில்லைல், இறைவா நான் இவரை, அதாவது இரவிலே அவர் இரவிலே உறங்குவதிலிருந்து நான் இவரை தடுத்தேன். இந்த அடியாரை இரவிலே உறங்குவதிலிருந்து தடுத்தேன். அதாவது அந்த அடியார் இரவிலே எழுந்து தொழுது அந்த தொழுகையிலே திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவராக அவர் இருந்தார் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சொல்லும், இறைவா நான் இந்த அடியாரை இரவு தூங்குவதிலிருந்து தடுத்தேன். ஆகவே இவருடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அருள்மறை குர்ஆன் மேலும் நோன்பு நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதை எடுத்து நாம் வாசிக்க வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதுவரையிலே இறக்கப்பட்டிருந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹதீஸிலே வருகின்றது, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகான யல்காஹு ஃபி குல்லி லைலத்தின் மின் ரமதான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் சந்திப்பார்கள். ஃபயுதாரிசுல் குர்ஆன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் குர்ஆனை ஊட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனை ஒப்பிப்பார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கின்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் நமது சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்களிலிருந்து இமாம்களிலிருந்து இன்று வரையிலே தொன்று தொட்டு நம்முடைய முஸ்லிம் சமூகம் திருமறை குர்ஆனை அந்த ரமதானுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஆக நாமும் என்ன செய்ய வேண்டும்? திருமறை குர்ஆனை எடுத்து வாசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமறை குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃப்
ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு எழுத்து என்றால் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, மாறாக அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு ஹர்ஃப், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக அலிஃப் லாம் மீமை ஒருவர் ஓதுவார் என்றால் அவருக்கு 30 நன்மைகள் கிடைக்கும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை ஆர்வமூட்டுவதற்காக இன்னொரு சிறப்பையும் சொல்லி இருக்கிறார்கள். யார் ஒருவர் குர்ஆனை படி ஓதி அழகாக ஓதி அதன் அடிப்படையில் நடக்கிறாரோ மறுமையிலே மலக்குமார்களோடு அவர் இருப்பார். இன்னும் யார் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார், திக்கி திக்கி ஓதுகிறார், அவருக்கு அது சிரமமாக இருக்கின்றது என்றால் அல்லாஹ் அவருக்கு 2 நன்மைகளை கொடுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நாம் பிளான் செய்யணும், திருமறை குர்ஆனை எடுத்து ஓதணும், தொழுது முடிச்சிட்ட பிறகு நம்ம வீட்டில் உட்கார்ந்து ஓதணும். சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் என்ன எல்லாரும் என்ன செய்யணும், திருமறை குர்ஆனை எடுத்து ஓதணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிறப்புகளை எல்லாத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று சொல்லிக்கொண்டு நான் துஆவை செய்தவனாக இந்த அமர்வை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.